ஆகவே தாய் வீடுன்னா என்ன அர்த்தம்? முதலாவது இயேசுவின் பிரசன்னம். மரியாளே தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்த இயேசு பாதத்தில், இயேசு பாதம். நிறைய பேர் அப்படி பேர் வைப்பாங்க, பக்தி உள்ள மக்கள் அப்படி தான் பேர் வைப்பாங்க, இயேசு பாதம், இயேசுதாசன். ஆனால் இன்னைக்கு மக்களுக்கு பேர் வைக்க தெரியல, அவபக்தி பேரை வச்சு அந்த பேர்கள் எல்லாம் சிக்கல் தான் வருது. இயேசுதாசன், பாஸ்டர் பால் யாங்கிச்சோ அவர் பெரிய சபை கட்டி வந்திருந்தார். அப்புறம் அவரே கண்டுபிடிச்சார், தான் பேரில் இருக்கிற சில குறைவுகளை கண்டுபிடிச்சு கடைசியில் டேவிட்னு மாற்றினார் தான் பேரை. அதை பப்ளிஷ் இது பண்ணினார் அவர், அது பப்ளிக்கில் அறிவிச்சிட்டார். டேவிட் யாங்கிச்சோ அப்படி தான் கொண்டு வந்தார். பால் டேவிட் யாங்கிச்சோ, டேவிட்ங்கிற வார்த்தையை சேர்த்தார் உள்ள. உங்கள் பேர்களில் திருத்தங்கள் வேணும். அது ஏசாதான் இந்த தாய் வீடுனா தேவ பிரசன்னம், தாய் வீடுனா சபை, தாய் வீடுனா சுயாதீன நிலை, தாய் வீடுனா பரலோகம். பரலோகம் நமக்கு தாய் வீடு. அதான் ஃபாதர் பாடும் பொழுது பரலோகம் தாய் வீடுன்னு பாடுறார். அதுதான் நம்ம லட்சியம், அதுதான் நம்ம நோக்கம். தாய் வீட்டிலிருந்து ஆறுதல் வரும். நன்மையான எந்த ஈவும் தாய் வீட்டிலிருந்து வருது. பிள்ளைங்க வீட்டுக்கு வரும்பொழுது தாய் சேர்த்து வைக்கிற அரிசி, பருப்பு, தேங்காய், கருப்பட்டி எல்லா ஜாமானையும் மகளுக்கு கொடுத்து விடுறது மாதிரி மணவாட்டிக்கு பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளும் ஒரு குறைவும் இல்லாம வரும். ஏன் மனுஷனை நெட்டி பார்க்கணும்? கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். சோ தாய் வீடு கொண்டு வந்து சேர்க்கிறார். தாய் வீட்டில் அந்த பரலோகத்தை நினைச்சு பரவசப்படுறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். ஏதோ வந்த இடத்துல யோசிக்க வேண்டியதில்லை, போற இடத்த தான் யோசிக்கணும். ஒரு பஸ்ஸில் ஏறினாலும் எங்க இருந்து வாரேன்னு கேட்க மாட்டாங்க, எங்க போறேன்னு தான் கேட்பாங்க. ஒரு கண்டக்டர் கேட்டாராம், எங்க போறேன்னு. நம்ம ஊருக்கு தான். இன்னிச்சு ஒரு லேடி, அம்மா எந்த ஊரு? அது நம்ம ஊரு. அது அந்த லேடிக்கு ரைட்டோ இல்லையோ, நமக்கு ஒரு நம்ம ஊர் இருக்குது, அதுதான் நமக்கு தாய் வீடு. அதனால தான் அங்கேயே எட்டி பார்க்கணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். பிரதர், பைபிள் மேனா இருக்க பாருங்க, பைபிளை பிரசங்கம் பண்ணுங்க. உங்க குப்பைகளை பிரசங்கம் பண்ண வேண்டாம், பைபிளை பிரசங்கம் பண்ணுங்க. மக்களுக்கு ஆணித்தரமா அடிச்சு பேசுங்க. உங்க மனசு பரலோகத்தில் இருக்கணும். நீங்க இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் உங்க பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைங்க. ஏன்னா பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உங்க மனசு இருக்கும். வீட்டில் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிங்களா காசை, உங்க மனசு அங்கதான் சுத்தி வரும். வீட்டுக்காரருக்கு தெரியாம எங்கேயாவது புதைச்சு வச்சிருக்கீங்களா? சட்டிக்குள்ள, அரிசி சட்டிக்குள்ள ஒரு அம்மா முட்டையை ஒளிச்சு வச்சது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அரிசி அது மறந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உள்ள பார்த்தா முட்டை அழுகி போய் கிடந்தது. அப்படிலாம் இருக்கு. எங்க வீட்டில் இல்லை, வெளியே. பரலோகத்தை நினைச்சு வாழ்றவன் தான் பாக்கியவான். திரும்ப திரும்ப நம்ம போற இடத்தை தான் பார்க்கணும். வந்ததெல்லாம் யோசித்து புலம்பாதே, போற இடத்தை பார்த்து சந்தோஷப்படு. ஆமென் சொல்லுங்க. இந்த மாதிரி நாங்க சொல்றோம், உன் மனசே பரலோகத்தில் இருக்கணும். எங்கப்பா இங்கே ஒரு மாதிரி இங்கேயே இருக்க மாதிரி தெரியல, என் மனசு பரலோகத்தில் இருக்குது, அப்படி நிக்கணும். பிசாசு வந்து கேட்பான், என்ன உன் மனசை காணமே பரலோகத்தில் வச்சுட்டேன், அங்கதான் பொக்கிஷம். அதான் நமக்கு தாய் வீடு. அந்த தாய் வீட்டுக்கு போறதுக்கு யாருக்கு உட்கார்ந்து அழ தேவையில்லை. ஐயோ தாய் வீட்டுக்கு போயிட்டு ஏன்னா யாரும் அழுவாங்க? அதான் கிறிஸ்தவன் அழமாட்டான். யாரும் இறந்து போனா அழமாட்டான், உட்கார்ந்து பாட்டு பாடுவான். பாடுற பாட்டும் பரலோக பாட்டை பாடுவான். அந்த நாளில் கூட பரலோக பாட்டு சிலருக்கு வராது. யாரும் இறந்து கிடந்தா கூட பரலோக பாட்டு வராது. அவர் இந்த சங்கீதமானவர்னு அடிச்சுட்டு இருப்பான். இந்த பாட்டு எங்க பாடணும் பாருங்க, பரலோக பாட்டு. ஒருத்தங்க இறந்து போனா இரவு பகலா பரலோக பாட்டு தான் பாடணும். இறந்து போனா மட்டுமல்ல, உயிரோடு இருக்கும் போதும் பாடணும் பரலோக பாட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தாய் வீடை பற்றி பாடணும். தாய் வீட்டை பற்றி யாராவது குறைய சொன்ன விடப்படாது. பரலோகம் என்ன இப்பமே எங்களுக்கு ஒன்றும் இல்லையே, இப்போ பரலோகம்
சார் இங்க ஒண்ணு இல்லைனா தெரியும், நாங்கள் தரித்திரரா என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாக இருக்கிறோம், நாங்கள் இல்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாக இருக்கிறோம். அப்படித்தானே பரிசுத்த பவுல் எழுதுறார். இதுதான் நீங்கள் அறிய வேண்டியது. தாயின் வீடு, மனசே அங்க பறி கொடுத்துடணும். ஏசப்பா பரலோகத்துக்கு இறங்கி வந்து சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி போய் அங்க இருக்கிறார். நம்ம மனசெல்லாம் அங்கதான் இருக்குது. ஆனா இயேசு என்ற நாமத்துல எந்த இடத்துல முழங்கால் போட்டாலும் அவர் அப்படியே பரலோகத்தை விட்டு இறங்கி நம்ம மத்தியில வந்துடுறாரு. அப்படியா நம்ம இடத்த அந்த தாய் வீடு போலவே நம்ம எந்த இடத்துல இயேசு பேரை சொல்லி ஜெபம் பண்றோமோ அந்த இடத்தையே தாய் வீடா ஆக்கி தர்றாரு. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஆக்குறார். ஒரு ஜெபிக்கிற இடத்தை தாய் வீடா ஆக்குறவர் தான் நம்ம இயேசு கிறிஸ்து. அந்த ஜெபிக்க ஜெபிக்க ஒரு சுயாதீன நிலை நமக்கு உண்டாகும் பாருங்க. ஃப்ரீ, ஐ எம் ஃப்ரீ, ஐ எம் ஃப்ரீ. சுதந்திரமா இருக்கும், சந்தோஷம். ஜெபிக்கவே உங்களால முடியலன்னா நீங்க சரியான பாதையில போகல. எனவேதான் மணவாட்டியை ஆண்டவர் தாய் வீட்டுக்கு கொண்டு வந்தது. கைப்பிடித்து மணவாட்டியை தாய் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தார்.